வணக்கம். நான் உங்க சுபா பேசுறேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாலேயும் சரி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து கிளிப் எடுத்துட்ருக்கேன். என்னென்னா ஒரே வந்து இப்போ யூடியூப் உள்ளே வந்து போகவே முடியலை. போனாலே உடனே வந்து ஒரே இந்த ஃபிசிக்கல் ரிலேட்டடாகவே கண்டென்ட் வச்சு வச்சு எல்லோரும் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னு தெரியல. இப்போ ரீசெண்ட் டேஸாக அதுவும் ஒரு 1 மந்த்து பார்த்தோன்னா எனக்கு வந்து தலையே சுற்றுது. ஏன் யூடியூப் உள்ளே போகிறோம் அப்படின்ற அளவுக்கு. பேசிக்காக வந்து நான் வந்து டிவி பார்க்குறதில்ல. எங்கள் வீட்டில் டிவியும் கிடையாது இது வரைக்கும். ஸோ வந்து டைம் பாஸ்ன்னு எப்போயாவது பார்க்கணுன்னா நான் வந்து பார்க்குறது யூடியூப் தான். ஸோ யூடியூப் உள்ளே போனாவே இப்போ எல்லா சேனல்ஸும் அதுவும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற சேனல்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே இந்த ஃபிசிக்கல் ரிலேட்டடாக செக்ஸுவல் ரிலேட்டடாக இந்த கண்டென்ட்டே தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிடிச்சி வச்சு கேள்வி கேட்டு அது அந்த ஆங்கர்ஸ்க்கே ஒரு மாதிரி வேர்டாக தெரியாதா? இப்படி கேட்டதையே அதாவது ஒருத்தரை கூப்பிட்டு ஒரே ஆளை கூப்பிட்டு 4-5 சேனலில் அதே கண்டென்ட்டை பேசி வேறு மாதிரி தம்ப்நெயில் ஃபிக்ஸ் பண்ணி பேசுகிறத காட்டிலும் அந்த தம்ப்நெயில் பார்த்தாவே ரொம்ப அசிங்கமாக ரொம்ப வியர்டாக இருக்குது. எதுக்காக இப்படி இதையே பேசிகிட்டு இருக்கீங்க? பேசுகிறதுக்கு வந்து வேறு எதுவுமே இல்லையா? எனக்கு புரியலை. எவ்வளோ குழந்தைங்க வந்து இப்போ யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க, சின்ன பசங்க. ஏன்னா மொபைல் ஆண்ட்ராய்டு அப்படின்றது வந்து ரொம்ப இந்த ஒரு ரொம்ப சகஜமாயிருச்சு. சின்ன பிள்ளைங்க கையிலேருந்து அதை வந்து பிடுங்கி எடுக்கிற அளவுலலாம் நம்ம இல்லை. எவ்வளவோ நம்மளை மீறி போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த டைமில் இந்த மாதிரி எதுக்கு இந்த ஒருத்தர் பார்த்தோன்னா அந்த மசாஜி சென்டர் பார்லர் அதை பற்றி ஒருத்தர் அவரை பார்த்தாவே எனக்கு செம்ம கடுப்பாகுது. எங்கே போனாலும் எல்லா சேனல்லையும் அவர் இன்டர்வியூ தான். என்ன பேசியிருக்காரு? அப்படியே அது என்ன லேடிஸை வந்து வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, நாங்கள் போவோம், இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம். என்ன சொல்ல வரீங்க? எதை வந்து நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு விஷயம் நடக்குதா இல்லையான்னு யாராலையும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் நீங்கள் வந்து இதையே தான் பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு கண்டென்ட்டாக எடுத்து. அதுக்கு ஒரு 4 சேனல் இருக்கீங்க, பெரிய சேனல்ஸ் யூடியூப்பில். இப்படி இந்த அசிங்கமான இந்த டாபிக் தவிர பேசுறதுக்கு உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லையா? கேட்குறதுக்கு வேறு எதுவுமே இல்லையா? எப்பயுமே இதே மைண்டடாக தான் இருப்பீங்களா? ஃபிசிக்கல் ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட்டை தேடி வெறித்தனமாக எடுத்து அதையே தான் கேள்வி கேட்டு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? அருவருப்பாக இருக்குது. ஒரு ஃபோன் கையில் இருக்குது, சரி ஏதாவது 10 நிமிஷம் பார்க்கலான்ட்டு வந்தோன்னா கேவலமாக இந்த கண்டென்ட் தான் மேலே வந்து நிற்கிது அப்படி தம்ப்நெயிலோட. எப்போ பாரு இதாக வருது. கேட்டால் நீ பார்க்குறதுனால தான் வருது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் வந்து இந்த கண்டென்ட்டை தேடி போய் நான் பார்த்துட்ருக்கல. ரேண்டமாக யூடியூப் உள்ளே போனாவே இந்த மானங்கிட்ட கண்டென்ட் தான் வருது. அதாவது மற்ற கண்ட்ரீஸ்லலாம் யூடியூப்பை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தெரியல. நான் அந்தளவு வந்து இதை கண்டென்ட் சம்மந்தமாலாம் நான் பார்த்ததில்ல. பட் வந்து நம்ம இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம். எடுத்த தமிழ் சேனல் ஃபுல்லாக இந்த மானங்கிட்ட விஷயத்த தான் பேசிகிட்டே இருக்கீங்க. எதுக்காக இப்படி? இதனால நிறைய வியூஸ் வருது, உங்களுக்கு ஏதாவது நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இதையே திரும்ப பேசிகிட்டே இருக்கீங்க, அப்படி தானே? தயவு செஞ்சு நீங்கள் ஃபெமிலியர் ஆகிறதுக்காக, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம சொசைட்டியை வந்து இன்னும் டேமேஜ் ஆக்கிடாதீங்க, சரிங்களா? தெரியாத விஷயங்கள் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை நீங்கள் பேசி இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக ஒன்றும் தெரியாத ஆளுக்கு கூட எல்லாம் அறியக்கூடாத வயசுலேயே போய் அது ரீச் ஆகிடுது. குழந்தைங்களும் அடல்ட்ஸும் அதாவது பெரியவங்களுமே சில விஷயம் வந்து லைஃப்பில் தெரியாமல் இருக்கிறவரை தாங்க நல்லது. அதாவது எது வரை ஒரு லிமிட்டில் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அது வரை தெரிஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப்பில் அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருக்கிறது தான் லைஃபு. நீங்கள் என்னென்னா 24 மணி நேரமும் இந்த ஃபிசிக்கல் ரிலேட்டடாகவே உள்ள விஷயங்களை பேசி மனுஷனை வந்து வேறு எதையுமே திங்க் பண்ணக்கூடாதா மக்கள் எல்லாம்? இந்த ஒரு விஷயத்தையே தான் 24 மணி நேரம் நினச்சிட்டே இருப்பாங்களா? புரியலை. இப்படி இருக்க முடியுமா முதல்ல? சொல்லுங்கள். கேட்குறதுக்கு எனக்கு இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து யூடியூப்பில் போடலாம் எனக்கு தெரியாது.
எனக்கு வந்து இவ்வளோதான் என்னோட கோவம் வந்து அவ்வளோ நிற்கிது. பட் வந்து ஒரு லிமிட்டில் நான் ஏதோ ஆதங்கத்தில் வந்து பேசிட்டு இந்த வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து இதில் வந்து இதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரில. ஸோ வந்து பப்ளிக் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் உடனே ரிப்போர்ட் பண்ணிகிட்டே விடுங்க. எந்த சேனல் என்ன ஆபாசமான விஷயங்களை பேசி போட்டிருந்தா உடனே ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, பிளாக் பண்ணிகிட்டே இருங்க அதை. அப்போ ஏன்னா நமக்கு இது வந்து நம்ம லைஃப்பில் இதுவே நமக்கு தேவையில்லை. இதை மட்டுமே தான் பேசி எங்கே நியூஸ் பேப்பர் பார்த்தாலும் இதுதான், யூடியூப் பார்த்தா இதுதான், ஏதோ டோட்டலாக நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்திலேயே தான் மூழ்கி இருக்கிற மாதிரி ஒரு தீமை வந்து ஒரு 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 உணர்வை வந்து நமக்கு கொண்டு வராங்க எல்லா சேனல்ஸும், யூடியூப் சேனல்ஸு. தயவு செஞ்சு இந்த யூடியூப்னு ஒன்று எதுக்கு தான் வந்ததுன்னு தெரில. குழந்தைங்களையும் பொதுமக்களையும் கொஞ்சம் நிம்மதியாக வாழ விடுங்க. இவ்வளோ டீட்டெயிலாக நீ அங்கே போய் என்ன பண்ணுவ, அவங்க உன்னை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, இவங்க எப்படி உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, நீங்கள் இதை எப்படி பண்ணுவீங்க, இப்படிலாம் வந்து அந்த ஆங்கர்ஸு உங்களுக்கெலாம் வந்து நீங்களாம் வந்து உங்களை என்ன சொல்லனே தெரியல. என்ன படிச்சுட்டு நீங்களாம் வந்து ஆங்கரிங் பண்ணுறீங்கன்ட்டும் எங்களுக்கு தெரியாது. அதாவது எதை கேட்கணும், அதாவது மீடியான்னு ஒன்று கையில் இருக்குது. இப்போ யார் நான் நினச்சாலும் ஒரு சேனலை வச்சு ரன் பண்ணலாம். அப்போ நான் என் சேனலுக்கு நான் என்ன வேணால் கண்டென்ட் எடுத்து நான் போட்டுக்கலாம், அப்படி தானே? ஒரு மாதிரி வியர்டாக இல்லையாங்க? என்ன நம்ம கல்ச்சர் இதுவா? இதையே தான் பேசிகிட்டு இருப்பீங்களா? அதில் வேறு ஃபீமேல் ஆங்கர்ஸும் அவ்வளோ அழகாக கேட்குறீங்கப்பா. ஒரு உடம்பு கூசாதா இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம கேள்வி கேட்டு போஸ்ட் பண்ணுவோம்? உங்களுக்கு என்ன இது வந்து ரொம்ப கெத்தாக ரொம்ப ப்ரௌடாக இருக்கா இந்த விஷயங்களை வந்து? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன கிழிச்சிங்கன்னு கேட்குறீங்களே? வெக்கமாக இல்லையா உங்களுக்குலாம் இப்படி ஆங்கரிங் பண்ணதுக்கு? ஏதாவது சொசைட்டிக்கு நீடடான விஷயங்களை பேசுங்க. பஸ்ஸில் ஸ்லீப்பர் பஸ்ஸில் என்ன நடக்குது, மசாஜுக்கு போனால் என்ன நடக்குது, அவன் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவான், அது என்ன அவ்வளோ அசிங்கமாக ஹஸ்பண்டு ஒய்ஃப் அது இதுன்னு அவன் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கான். எல்லா லேடிஸும் எல்லா கப்புள்ஸும் வந்து அப்படி தான் இருக்காங்களா? அவன் பேசுகிறது அத்தனையும் பொய்யின்ட்டு அவன் மூஞ்சிலேயே எழுதி ஒட்டியிருக்கு. வார்த்தைகளை அப்படியே மென்று முழுங்கி பேசுகிறாரு அவர். அதில் அந்த பேச்சில் வந்து அந்த கண்ணுலையும் அந்த பேச்சிலையும் வந்து ஒரு உண்மையே இல்லை. சும்மா இது வந்து நான் அவரை மட்டும் சொல்ல, இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து கண்டென்ட் எடுத்து பேசி வீடியோ போடுறீங்க. சகிக்கலை, பார்க்க முடியலை, கேட்க முடியலை. எதுக்குங்க இதெல்லாம் நம்ம சொசைட்டிக்கு தேவையில்லை, விட்டுருங்க தயவு செஞ்சு. யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த மானங்கெட்ட ஃபிசிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து தூக்கி தூர வச்சுட்டு ஏதாவது ஒரு மக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுங்க. எங்கே சுற்றினாலும் அந்த இன்னொருத்தர் இருக்கார், என்ன டிகோட்ஸ்னு ஒரு சேனல் வச்சுட்டு, அவர் பேரெல்லாம் நான் பார்க்கல, நல்ல யங்ஸ்டர், அழகாக வந்து அவர் நினச்சா நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம். அவர் போடுறது அத்தனையுமே சைல்டு அப்யூஸு அது இது, அதாவது தெரியாத விஷயங்களை நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ போட்டு அந்த மைனர் கிட்ஸுக்கும், அதாவது 18 இயர்ஸ் பிலோ இருக்கிற கிட்ஸுக்கு கூட தெரியாத விஷயங்களை அவர் அழகாக புரிய வச்சிருவார் போல். அந்த குட்டி பொண்ணு வீட்டில் இருந்தது, அந்த பையன் வந்தான், இவன் வந்தான், அப்படி ஏதோ இவர் நேரில் போய் எல்லாத்தையும் பார்த்த மாதிரி அவர் ரிப்போர்ட்டிங் வேலையை அவ்வளோ அழகாக பண்ணுறாராம். அடேங்கப்பா. இதே மாதிரி ஒரு கொலை கேஸையோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயங்களை பற்றியோ நீ ஆராய்ச்சி பண்ணி போடேன். ஒரே சைல்டு அப்யூஸு, செக்ஸுவல் அசால்ட்டு, இதே தான் அவர் போட்டுட்ருக்காரு. என்ன உங்கள் சேனல் ப்ராப்ளம் ஆகணும் அதானே? நாங்கள் எல்லாம் நாக்கத்தவங்க போட்டு நீ என்ன அசிங்கமாக நீ என்ன சொல்ல போகிறியோ அதை கேட்கறதுக்குன்னு நாங்கள் உட்காண்ட்ருக்கோம். அப்படி தானே? என்ன சொல்லனே தெரில. மக்கள் வந்து நம்ம கையில் தாங்க இருக்குது. இது மாதிரி விஷயங்களை யூடியூப்பில் நம்மளும் அந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு உள்ளே போய் எல்லாரும் பார்த்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன்.
அப்படி பார்க்குறதுனால தான் அந்த விஷயங்கள் இன்னும்னு அவங்க தேடி தேடி கண்டென்ட் எடுத்துகிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு யூடியூப் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்களை வந்து பேசி சேனல்ஸ் போஸ்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட் அடிச்சுட்டே இருப்போங்க. முடிஞ்ச வரைக்கும் ரிப்போர்ட் அடிப்போம். மக்கள் வந்து நம்ம சொசைட்டியை வந்து காப்பாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கல்ச்சரை காப்பாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? அதனால இந்த விஷயங்களை வந்து தூக்கி தூர வைக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த வேலையை நம்ம பார்ப்போம். நன்றி.